வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மாபெரும் வெற்றி. அரசியல்ல ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ஆளுநருக்கு எதிராக திமுக அரசு தொடர்ந்த வழக்கில் இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்திருக்கு. ஆளுநர் செய்தது கான்ஸ்டிடியூஷனலி தப்பு, சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி நிலுவையில் இருந்த அந்த 10 மசோதாக்களையும் அப்ரூவல் கொடுத்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எப்படியெல்லாம் ஆளுநர்கள் குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒரு கால நிர்ணயமும் ஏற்படுத்தியிருக்கு. வித்தின் 1 to 3 months உங்ககிட்ட ஒரு மசோதா வந்தா அதுல நீங்க எடுக்க வேண்டிய நியாயமாக வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து அனுப்பணும். இவ்வளவு நாள் அதை வச்சுக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அதை பெண்டிங்ல வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நேத்து உடனே பாத்தீங்கன்னா நீட் விவகாரம் தொடர்பாக, ஏன்னா கடந்த வாரம் தான் குடியரசுத் தலைவர் அந்த நீட் மசோதாவை ஆளுநர் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்காங்க இல்லையா? அதுலயே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இந்த நீட் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படிங்கறத ஆலோசனை பண்றதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூட்டுறாரு. இதுல எல்லா கட்சிகளும் கலந்துக்கிறாங்க. 2 கட்சிகளை தவிர. ஒண்ணு பாஜக, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது நமக்கே தெரியும். இன்னொன்னு தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக. எடப்பாடி கிட்ட கேட்டா திமுக நீட்டை வச்சு நாடகம் ஆடுறாங்க, தேர்தல் அரசியலுக்காக இந்த நீட்டை கையில எடுக்கிறாங்க, இதனால எந்த பிரயோஜனமும் இருக்க போதில்ல, அதனாலதான் நாங்க இந்த கூட்டத்தை அட்டென்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரிதான் ஆளுநர் விஷயத்திலும் இவங்க பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதான் இந்த காணொலியில உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்களோ இல்லையோ, எந்த அளவுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த கூட்டம் பாஜகவுடைய அஜெண்டாக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நாம ஒரு டைம் லைன்ல பார்க்க போறோம். என்னதான் ஆகச்சிறந்த ஆளுமை அப்படின்னு எடப்பாடிக்கு இவங்க பில்டப் எல்லாம் கொடுத்தாலும் அவர் எவ்வளவு சுயநலவாதி, எவ்வளவு சூழ்நிலைவாதி அப்படிங்கறது நமக்கு தெரியும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இவருடைய நிலைப்பாடு அமையும். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் டேபிளுக்கு அடியில அப்படியே தவழ்ந்து போய் சசிகலா காலை பிடிச்சுதான் இவர் முதலமைச்சர் ஆனாரு. மக்கள் தேர்ந்தெடுத்தெல்லாம் இவர் முதலமைச்சர் ஆகல. அப்படி காலில் விழுந்த பழனிசாமி தான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சசிகலாவுடைய காலையும் வாரி விட்டாரு. இந்த மாதிரி கட்சியில இருக்கக்கூடிய பல பேருக்கு இவர் துரோகம் பண்ணிருக்காரு. அவங்களெல்லாம் துரோகி துரோகி அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு. ஆனா பல கட்டங்கள்ல பல பேருக்கு இவர் துரோகம் பண்ணிருக்கிறாரு. என்னதான் தனிப்பெரும் ஆகப்பெரும் ஆளுமை, சிறந்த ஆளுமை, பாருங்க பாஜகவுடைய கூட்டணி முறிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் இவங்க பேசினாலும் அவருடைய நிலைப்பாடுல என்னைக்குமே அவர் ஸ்டெடியா இருந்ததில்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக ஜெயிக்காது, இந்தியா கூட்டணி வலுவா உருவாயிட்டு இருக்கு, அதனால இதுதான் கரெக்ட் டைம், இப்பதான் இவங்க கூட்டணியில இருந்து நம்ம விடிச்சிட்டு வெளியில வர முடியும், ஏன்னா இப்ப வெளியில வந்தோம்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள மக்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுதான் கரெக்டா செப்டம்பர் 2023 மேல தேர்தல், மே 2024 தேர்தல், செப்டம்பர் 2023 இவங்க கூட்டணியை முறிக்கிறாங்க. கூட்டணியை முறிக்கும் போது என்ன சொன்னாரு, என்ன காரணத்துக்காக முறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாஜகவை சேர்ந்தவர்கள், அதுவும் குறிப்பாக அண்ணாமலை, கட்சி தலைவர்கள் எல்லாம் ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்க, கூட்டணி மாண்பை சிதைக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய விருப்பத்தை கருத்தில் கொண்டு இந்த கூட்டணியில இருந்து நாங்க வெளியில வரோம், இனிமேல் சிறுபான்மையின மக்கள், பட்டியலின மக்கள்லாம் எங்களை நம்பலாம், எங்களை நம்பி எங்க கூட வாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. 2024 மட்டும் இல்ல, 2026 பாஜகவோட கூட்டணி கிடையாது, இனிமேல் இந்த ஜென்மத்துல பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு திரும்ப திரும்ப மேடைக்கு மேடை சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்னைக்கு நிலைமை, ரகசியமா டெல்லிக்கு போறாரு, கூட மகனையும் கூட்டிட்டு போயிருக்கிறாராம். அங்க போய் ரகசியமா அமித்ஷாவை சந்திக்கிறாரு. கார் மாறி 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 ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி போய் அவர் சந்திச்சுட்டு வராரு. சந்திச்சுட்டு வெளியில ஆமா சந்திச்சேன், ஆனா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தான் நான் பேசினேன், மத்தபடி கூட்டணி பத்தி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் சொன்ன 10 நிமிஷத்துல அமித்ஷா ட்வீட் போடுறாரு, என்டிஏ தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு போடுறாரு. அது மட்டும் இல்லாம வட இந்திய ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூலயும் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆமா அதிமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்களோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், விரைவில் நல்ல செய்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வரப்போறாரு அமித்ஷா. அடுத்த 2 நாட்கள்ல தெரிஞ்சிரும் இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு. அதிமுகவோட இந்த ஜென்மத்திலேயே கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்ப கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாரு, எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குங்க,
எலெக்ஷன் நெருக்கத்துலதான் யாரோட கூட்டணி எந்த கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இப்போதைக்கு எங்களுடைய ஒற்றை இலக்கு வந்து திமுகவை வீழ்த்துறது. அதுக்காக யாரோட வேணா நாங்க கூட்டணி வச்சுப்போம். கருத்தியல் அப்படிங்கிறது வேற, கூட்டணி அப்படிங்கிறது வேற, சித்தாந்தம் வேற, பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வேற அப்படின்னு இன்னைக்கு சப்பக்கட்டு கட்டுறாரு. இப்படித்தான் தொடர்ந்து இவனுடைய நிலைப்பாடுல என்னைக்குமே வந்து அவர் நிரந்தரமா ஸ்டெடியா ஒரு நிலைப்பாடுல இருந்தது கிடையாது. ஆளுநர் RN ரவி விஷயத்திலையும் அப்படித்தான். ஆரம்பத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா நேரடியாக ஆளுநர் RN ரவியை எதிர்த்தோ கண்டித்தோ அதிமுக இன்னை வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. இன்ஃபேக்ட் மறைமுகமா அவருக்கு ஆதரவா தான் இவங்க செயல்பட முயற்சி பண்ணியிருக்காங்க. இத பல தருணங்கள்ல நம்ம உணர்த்தலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாருங்க, ஏப்ரல் 20th அன்னைக்கு 2022 ஏப்ரல் 20th அன்னைக்கு மயிலாடுதுறையில ஆளுநருக்கு எதிராக கடுப்பு கொடி பிடித்து திமுகவினர் போராட்டம் நடத்தினாங்க. அப்பதான் கொம்பெல்லாம் வீசிட்டாங்க. ஐயோ என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஆளுநர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க எல்லாம் போய் முயற்சி பண்ணாரு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆளுநருக்கே வந்து இங்க பாதுகாப்பு இல்ல அப்படின்னு பாஜக பில்டப் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா? அப்ப அதிமுக என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆளுநருக்கு ஆதரவாக பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் லெட்டர் எழுதுறாரு எடப்பாடி பழனிசாமி. இங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, ஒரு ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்ல, இது ரொம்ப சீரியஸ் கன்சர்ன், இதை நீங்க கவனிக்கணும் அப்படின்னு பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் லெட்டர் எழுதுறாரு எடப்பாடி பழனிசாமி. எதுக்காக அன்னைக்கு திமுக போராட்டம் பண்ணுச்சு? ஆட்சிக்கு வந்த உடனே ஒருமனதாக நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனா அந்த ஆளு அந்த தலகாணிக்கு அடியில வச்சுக்கிட்டு 2 வருஷமா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப இதுல உடனே நடவடிக்கை எடுங்க, ஒண்ணு திருப்பி அனுப்புங்க, இல்ல பிரசிடென்ட்டுக்கு அனுப்புங்க, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க, சும்மா வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்காதீங்க அப்படின்னு திமுக போராட்டம் பண்ணுச்சு. ஆனா அப்பவும் RN ரவிக்கு ஆதரவா தான் அதிமுக நின்னுட்டு இருந்தது. அதே மாதிரி ஜனவரி 2023 குடியரசு தின விழாவுக்கு இன்விடேஷன் அடிக்கிறார் RN ரவி. தமிழ்நாடு இல்ல, இனிமேல் இதை தமிழகம் அப்படின்னு கூப்பிடணும்னு. அப்பவும் அதிமுக வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. 2ஆம் கட்ட தலைவர் அங்க எங்க ஏதோ ஒரு அரமனசோட சில அறிக்கைகள் கொடுத்தாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி இத பத்தி வாயே திறக்கல. அடுத்தது ஏப்ரல் 10, 2023 சட்டமன்றத்துல ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. ஆளுநர் இந்த மாதிரி தொடர்ந்து சட்டமன்றத்துல ஏற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம வித்ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டன தீர்மானம் ஒன்று போடுறாங்க. அதை புறக்கணித்தது அதிமுக. இதற்கிடையில் ஆளுநர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல மேடைகளில் ஹிந்திய பற்றியும் சமஸ்கிருதத்தை பத்தியும் தேசிய கல்விக் கொள்கையை பத்தியும் சனாதன தர்மத்தை பற்றியும் திராவிட மாடல் காலாவதியான மாடல் அப்படின்னு எத்தனையோ மேடைகள்ல பேசினாரு. இதற்கு இங்க இருக்கக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க, எதிர்வினையாற்றினார்கள். ஆனா அதிமுக மௌனமா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. ஒரு வார்த்தை கண்டனம் அவங்க கிட்ட இருந்து வரலையே. இதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2023 நான் சொல்ற மாதிரி எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னால அலையன்ஸ் பிரேக் ஆகுது. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராது, இப்பதான் கைட்டிக்கிறது கரெக்ட் அப்படின்னு நினைச்சு அலையன்ஸ பிரேக் பண்றாரு. ஆனா அலையன்ஸ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வந்து மேடைக்கு மேடை என்ன பேசிட்டு இருந்தாரு? பாஜகவோட இந்த ஜென்மத்துல கூட்டணி கிடையாதுன்னு பேசக்கூடிய அதே பழனிசாமி ஜனவரி 2025 இந்த வருஷம் சட்டமன்றம் அந்த வருஷத்துக்கு முதல் முறையா கூடுது. நேஷனல் ஆந்தம் பாடல அப்படின்னு சொல்லிட்டு RN ரவி அங்கிருந்து வெளிநடப்பு செஞ்சு அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாரு. அந்த பிரச்சனையில கூட மௌனம் காத்தார் எடப்பாடி பழனிசாமி. நீங்க திமுகவுக்கு ஆதரவா நீங்க பேச வேண்டாம், ஆனா ஒரு சட்டப்பேரவைக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையை வந்து அவர் மாண்பை குலைக்கிறார் இல்லையா ஆளுநர், அவருக்கு எதிராக நீங்க கண்டனத்தை பதிவு பண்ணுமா இல்லையா? ஆனா எடப்பாடி என்ன தெரியுமா சொன்னாரு? இது ஆளுநருக்கும் ஸ்பீக்கர் அப்பாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஈகோ இஷ்யூ. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைய இவங்க அரசியலா மாத்த முயற்சி பண்றாங்க. திமுக அரசியல் செய்கிறது அப்படின்னு அப்ப கூட திமுகவை கண்டித்து தான் பேசினாரே தவிர ஆளுநரை கண்டித்து ஒரு வார்த்தை கூட இந்த மனுஷன் பேசலங்க. இன்னைக்கு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறாங்கல்ல, ஒரு டைம் லைன் பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்கல்ல. இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 18 நவம்பர் 2023 அன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய சிறப்பு கூட்டம். சட்டமன்றத்துல ஸ்பெஷல் செஷன் ஒண்ணு ஆர்கனைஸ் பண்றாரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் திருப்பி அனுப்பிய 10 மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு.
அப்போ இது கடந்து வந்த பாதையை வந்து நாம தெரிஞ்சுக்கணும். எடப்பாடி எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு மறைமுகமா இந்த ரவிக்கும் பிஜேபிக்கும் ஒத்து ஊதி இருக்கிறாரு அப்படின்னு தெரியணும்னா இது கடந்து வந்த பாதையை நீங்க தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷன்ல ஆளுநருக்கு 3 சாய்ஸ் தான் கொடுக்கறாங்க. ஒரு சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புதுன்னா ஒண்ணு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், இரண்டாவது இல்ல அப்படின்னு அதை திருப்பி அனுப்பணும், மூன்றாவது அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னா ஜனாதிபதிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஒருவேளை இவர் திருப்பி அனுப்பி அதே மசோதாவை திருத்தங்களோடோ இல்ல திருத்தங்கள் இல்லாமையோ மீண்டும் சட்டமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு திருப்பி அனுப்பிச்சதுன்னா அவருக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு, அதுல கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுக்கணும். இது இல்லாம அவருக்கு வேற சாய்ஸே இல்ல. ஆனா ஆளுநர் ஆர்.என். ரவி ரொம்ப சாமர்த்தியமா ஆர்டிகிள் 200 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் as soon as possible எழுதி வச்சிருக்காங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை வடிவமைக்கும் போது என்ன நினைச்சிருப்பாருன்னா ஓரளவுக்கு நீதி நேர்மை நியாயம் மனசாட்சிக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி பதவிகள்ல வந்து உட்காருவாங்க, மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கக்கூடியவர்கள் தான் ஆளுநர் பதவியில வந்து உட்காருவாங்க. ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுநிலையா இருந்து ஒரு பாலமா இருந்து செயல்படுவாரு, அதனால as soon as possible போட்டா போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த மாதிரி எந்தவித அடிப்படை மாண்பும் ரவி போன்ற ஆளுநர்களுக்கு இல்லை அப்படிங்கறது பாவம் அவருக்கு அன்னைக்கு தெரியல. அதனால அந்த லூப் ஹோலை பயன்படுத்தி இதுல ஒன்னும் டைம் ஃப்ரேம் மென்ஷன் பண்ணலையே, அதனால இதுல இஷ்டத்துக்கு நான் உட்கார்ந்து சீட்டை தைப்பேன் அப்படின்னு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்போ இதை இனிமேலும் காலம் தாழ்த்த முடியாது, இப்படியே போச்சுன்னா அரசாங்கம் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் திமுக அரசு 30/10/2023 30 அக்டோபர் 2023 சுப்ரீம் கோர்ட்ல ஆளுநருக்கு எதிராக இந்த மாதிரி 10 மசோதாக்கள்ல இவர் கையெழுத்து போடாம இழுத்தடிக்கிறாரு, இதனால எங்களால எதையும் நடைமுறைப்படுத்த முடியல, இதனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டோன்னே 10/11/2023 கேஸ் 30ஆம் தேதி போடுறாங்க. அடுத்த 10ஆம் தேதி அடுத்த மாசம் 10ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்போ இதுல சம்பந்தப்பட்ட வாத பிரதிவாதங்களை கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு சீரியஸ் அப்சர்வேஷன் வைக்கிறாங்க. ஆளுநர் செய்வது தவறு, இது சீரியஸ் கன்சர்ன், இது எவ்வளவு நாள் இப்படி வந்து மசோதாக்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இப்படி இழுத்தடிச்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு சீரியஸ் கன்சர்னை இவங்க மென்ஷன் பண்றாங்க. இதற்கு இடையில் தான் பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய ஆளுநர் மேல போட்ட வழக்கும் வருது. அப்போ அந்த வழக்கிலையும் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி சொல்லுது, ஒண்ணு அந்த மசோதாக்களுக்கு நீங்க வந்து ஒப்புதல் அளிங்க, இல்லைன்னா திருப்பி அனுப்புங்க, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி சுப்ரீம் கோர்ட் சொன்ன இந்த விஷயத்தை உள்வாங்கி 10/11/2023 இந்த விஷயத்த சொல்லுது சுப்ரீம் கோர்ட். உடனே 16ஆம் தேதி ரவி என்ன பண்றாரு, இந்த 10 மசோதாக்களை நிராகரித்து அவர் திருப்பி அனுப்புறாரு. உடனே 18ஆம் தேதி சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டுகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். இந்த செஷனுடைய பர்பஸே மீண்டும் இந்த 10 மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பணும் அப்படின்னு தான். சுப்ரீம் கோர்ட்ல அடுத்த ஹியரிங் வரதுக்கு முன்னால இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் செஷனையே வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு சட்டமன்றத்துல எடப்பாடி என்ன தெரியுமா பேசுறாரு, எதுக்கு அவசர அவசரமா இந்த 10 மசோதாக்களை நிறைவேற்றணும், அதான் கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குல்ல, அந்த கேஸ்ல ஒரு நல்ல தீர்ப்பு வரட்டுமே, அதுக்காக வெயிட் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவசரம், நீங்க இவ்வளவு அவசரப்படும் பொழுது இதுல ஏதோ எங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னு பேசினாரு. அப்ப கூட மூத்த அமைச்சரான திரு துரைமுருகன் அவருக்கு புரிய வைக்கிறாரு, முயற்சி பண்றாரு புரிய வைக்க. இத பாருங்க, சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி சொன்னதுனால ஆளுநர் இதை திருப்பி அனுப்பிட்டாரு. இப்ப அடுத்த ஹியரிங்குள்ள நாம இதுல நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த ஹியரிங்ல ஆளுநர் என்ன சொல்லுவாரு, பாருங்க இந்த 10 மசோதாவை தானே கேட்டாங்க, அதை நான் நிராகரிச்சு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லும், அதான் அவர் நடவடிக்கை எடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் இந்த வழக்குல வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தீர்த்து வச்சிருவோம். அதனால இப்போ மறுபடியும் நாம இந்த மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனாதான் இந்த பிரஷரை ஆளுநர் மேல நம்மளால கீப் அப் பண்ண முடியும். இப்ப நாம திருப்பி அனுப்பணும்னா ஆளுநருக்கு வேற வழியே இல்ல, அவர் அதுக்கு அசென்ட் கொடுத்தே ஆகணும், அதுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல நம்ம கேஸ் நிக்காது அப்படிங்கறத எடப்பாடிக்கு திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாரு. ஆனா நம்ம ஆளு பேச்ச கேட்கிற மாதிரி இல்ல இல்ல இல்ல
சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரட்டும், அது வரைக்கும் என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அங்க வாதம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியும் ஒரு வழியாக இந்த 10 மசோதாக்களை நிறைவேற்றி நாம திரும்ப அனுப்பணும் ஆளுநருக்கு. அப்பதான் ஆளுநருக்கு ஒரு கேட்ச் வருது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லிருக்கு, 2வது முறை நிறைவேற்றி அனுப்புனா உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, இதுக்கு நீங்க அப்ரூவல் கொடுத்தாகணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆனா அப்பவும் ஆர் என் ரவி என்ன பண்றாரு, 2வது முறை நிறைவேற்றி அனுப்பிய அந்த 10 மசோதாக்களை நேரா குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. அடுத்த முறை சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போகும் பொழுது அங்கதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவரை வெச்சு வாங்குறாங்க. இதை எப்படி நீங்க செய்யலாம்? இது அன்கான்ஸ்டிடியூஷனல், இது இல்லீகல், இது சட்ட விரோதம். இவ்வளவு நாள் ஏன் இதுல முதல்ல காலம் தாழ்த்தினீங்களே, அதுவே தவறு. இப்ப மறுபடியும் நிறைவேற்றி அனுப்புனா அதுக்கு நீங்க ஒப்புதல் கொடுக்கறதுக்கு பதிலா அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கீங்களே, இது சட்ட விரோதம் அப்படின்னு ஆளுநர் தலையில குட்டு வைக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு அன்னைக்கு சட்டமன்றத்துல அந்த 10 மசோதாவையும் நிறைவேற்றாம நாம இருந்திருந்தோம்னா சுப்ரீம் கோர்ட்ல நமக்கு ஆதரவா தீர்ப்பு கிடைச்சிருக்குமா? அதான் நிறைவேற்றிட்டாரே, கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேஸ க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ எவ்வளவு டெக்னிக்கலா, எவ்வளவு மறைமுகமா இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசும் அதோடைய அடியாளான ஆர் என் ரவிக்கும் இந்த கூட்டம் வேலை செய்யுது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல 2 விஷயம் தான் இருக்கணும். ஒண்ணு, எடப்பாடி தெரிஞ்சேதான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. பாஜகவுக்கு ஆதரவாகவும் ஆர் என் ரவிக்கு ஆதரவாகவும் ஒரு நிலைப்பாடை எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சேதான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாரு. இல்ல 2வது விஷயம், கான்ஸ்டிடியூஷனை பத்தியோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியோ இல்ல மக்களுடைய பிரச்சனைகள் பற்றியோ இதனால் வரக்கூடிய சட்ட சிக்கல்களை பற்றியோ எந்தவித தொலைநோக்கு பார்வையோ புரிதலோ இல்லாத ஒரு தத்தி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் அர்த்தம். இது 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும் இல்லையா? இந்த 2மே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்தானது. யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சே பாசிச சக்திகளுக்கு ஆதரவா போறாருன்னா அது அயோக்கியத்தனம். இல்ல எந்தவித புரிதலுமே இல்லாம இப்படி ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார்னா தலைவராக இருக்கவே எடப்பாடி தகுதியற்றவர் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை மு.க. ஸ்டாலினுக்கு பதிலா எடப்பாடி முதலமைச்சராக இருந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இவர் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரட்டும் அப்படின்னு வாயை புலந்துட்டு காத்துக்கிட்டு இருந்தாருன்னா தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு சூழ்நிலைவாதி, ஒரு சுயநலவாதின்னு. இன்னைக்கு கூட கட்சியை காப்பாத்தணும், கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கறதுல எல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னைக்கு ஏன் மறுபடியும் போய் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறாரு? என்ன அழுத்தம்? நாம சொல்லல, துக்ளக் ரமேஷ் ஒரு கடைஞ்செடுத்த சங்கி அவர் சொல்றாரு. திருட்டுத்தனமா தன்னுடைய சன் மித்துனையும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு தன்னுடைய மகனை அமித்ஷாவை சந்திக்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, பல கோடிகள் இவங்க ஊழல் பண்ணி உலையில போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஃபைல் எல்லாம் அமித்ஷா கிட்ட இருக்கு. அதை வச்சுக்கிட்டுதான் இவரை மிரட்டிட்டு இருக்காங்க. கொடநாடு கேஸ்ல வேற கத்தி தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு உருட்டி மிரட்டி தான் இவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நியாயம் தானே? அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் டயரை பார்த்து கும்பிடுன கூட்டம் தானே இந்த கூட்டம். திடீர்னு எப்படி இவங்களுக்கு முதுகெலும்பு முளைக்கும்? முதுகெலும்பே இல்லாம தவழ்ந்து போய் கால்ல விழுந்த இந்த புழுவை தூக்கி நிறுத்தி பின்னால முட்டு கொடுத்து ஆட்சியை நடத்துனது பாஜக. அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அதிமுகவை வச்சு தமிழ்நாட்டுல சாதிச்சுக்கிட்டாங்க. அது நீட்டா இருக்கட்டும், இல்ல உதயமின் திட்டமா இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக என்னெல்லாம் சாதிக்கணுமோ அதெல்லாம் அந்த அதிமுகவை வைத்து எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு துரோகியை வச்சு சாதிச்சுட்டாங்க. இன்னைக்கு மீண்டும் அதுக்குதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய, சுயமரியாதையோட இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தேவையில்லை. அவங்களுக்கு தேவை ஒரு தலையாட்டி பொம்மை. தலையாட்டி பொம்மையை பார்த்திருக்கீங்கல்ல, தலை இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் வேணா ஆடிட்டே இருக்கும், கீழே நல்லா வெயிட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி. கீழே நல்ல கேஸ் ஊழல் அப்படின்னு நிறைய வெயிட்ட வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கு பாஜக. அதனால அவங்க எந்த பக்கம் அழுத்துறாங்களோ அந்த பக்கம் இந்த பொம்மை தலை ஆட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப மறுபடியும் கூட்டணி அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் தலையாட்டிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக என்ன டியூன் வாசிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த பொம்மை ஆடும். இப்படிப்பட்டவங்களை எப்படி நம்ப முடியும்? ஒண்ணு, சுயமாக சிந்திக்கக்கூடிய தலைவரா இருக்கணும்.
இல்ல அட்லீஸ்ட் வெளிப்படையா இதுதான் என் கொள்கை, இதுதான் என் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி நேர்மையாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கணும். உங்களுக்கு சுயமான சிந்தனையும் இல்ல, நேர்மையும் இல்ல அப்படிங்கும் பொழுது எப்படி மக்கள் இவர்களை நம்ப முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சுயநல சந்தர்ப்பவாத கூட்டணியை நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாடு அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான். அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது புரியும்.